ஹாய்ங்க, வெல்கம் டு கோவை பொண்ணு விலாக்ஸ். இந்த வீடியோவில் ஒரு மதிய உணவுக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்று ஈஷா போயிட்டு வந்தனால நேற்று வச்ச குழம்பு நமக்கு மிச்சமாயிடுச்சு. அதுக்குன்னு நேற்று வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதடி அப்படின்னு நினைக்காதீங்க. இது மீன் குழம்பு இல்லை, வெறும் தட்டைப்பயிறு குழம்பு தான். ஆனால் அதே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு சூப்பரான சைட் டிஷ் போடலான்ட்டு இருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஏனுங்க, இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டக்கு டக்குன்னு உங்களுக்கு வரும். இன்றைக்கி ஒரு இன்சிடெண்ட் பற்றி பேசலாமா? இது நம்ம எல்லார் லைஃப்லேயும் ஒரு டைம் இல்லைனா பல டைம் கூட நடந்திருக்கலாம். ஒருத்தங்களை நம்பி ஏமாறுறது தான். நம்ம கூட பழகிறவங்க நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்டாவோ இல்லை இவங்க ரொம்ப நெருங்கிய ரிலேட்டிவாக என்னவா வேணாலும் இருக்கலாம். அது நான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு மட்டும் சொல்லலை, நம்ம சொந்தக்காரங்க யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்கக்கிட்ட நல்லா பழகிறாங்கன்னு சொல்லி நம்ம லைஃப்பில் நடந்த எல்லாமே நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். ஏன் நம்ம நம்புகிறோம் அவங்கள. ஸோ நம்பி ட்ரஸ்ட்வர்த்தியான பர்சன் நினச்சி நம்ம எல்லாமே வாய் சும்மா இருக்காமல் எல்லாம் உளறி வச்சுருப்போம். அவங்க நம்மகிட்ட நல்லபடியாக இருக்க மாதிரி இருந்துகிட்டே நம்ம இல்லாத இடத்துல நம்மளை பற்றி காசிப்ஸ் பேசுவாங்க. அந்த காசிப்ஸ் பல காதில் பரவறப்போ நாளைக்கு உங்ககிட்ட உங்கள் கதையை வேற ஒரு பர்சன் கேட்டிருப்பாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு தோணியிருக்கும், ஐயோ தேவையா இது நமக்கு அப்படின்னு. அந்த மாதிரி நிறையா பர்சன்ஸ் இருக்காங்க. அதுக்கு நம்ம யாரையும் நம்பினாலுமே நம்ம பர்சனல் விஷயத்தை சொல்லாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா எப்போ எது எங்கே போய் வெடிக்கும்னு தெரியாது, சுற்றி நம்மக்கிட்டேயே வரும். எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்க ஜென்ரேஷனில் உண்மையாக இருக்கவங்கள விட ஃபேக்காக இருக்கவங்க நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. பக்கத்துலேயே இருப்பாங்கன்னு நம்பிடாதீங்க. சாரப்பாம்பு மாதிரி சட்டுன்னு போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லா லாஸும் அப்புறம் நமக்கு தான் வரும், அவங்களுக்கு இல்லை. அவங்க இன்னொருத்தங்க கதையை கேட்டு அதை பேசிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஸோ எப்பயுமே நம்ம விஷயத்த நம்ம க்ளோஸ்டு ஒன்ஸ் நமக்கு நல்லது நினைக்கிறவங்க அவங்கக்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காமல் அந்த கமெண்ட் பாக்ஸில் தட்டி விட்டுருங்க. ஏன்னா எல்லா லைஃப்லையும் நடந்திருக்கும், பட் யார்கிட்டையுமே இது நம்ம பேசியிருக்க மாட்டோம். ஏன்னா ஓப்பன் அப் பண்ணுறதுக்கு கஷ்டம். என்ன நினச்சிருவாங்க, இவங்க ஏதோ ஏமாந்துருப்பாங்களோ அப்படின்னு தான் நம்மளுக்கு அந்த தாட் வரும். இதில் என்னங்க இருக்குது, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை 4 பேர்த்திட்ட சொல்கிறது நல்லது தானே. உங்களுக்கு இப்படி நடந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஏதோ என்னோடய ஸ்டைலில் இந்த கதையை நான் ஓவராலாக ஓகேவாக முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உண்மையாகவே போண்டா நல்லா வந்திருந்தது. சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.